விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உல்லாசத்திற்கு அழைத்து தொழிலதிபரிடம் நகை, செல்போன் திருடிய பெண் கைது. பலரிடம் மோசடி செய்தது அம்பலம். 629 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டமன்றத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. லஞ்ச வழக்கில் கைதான தலைமை பொறியாளர் 15 நாள் காவல் நீட்டிப்பு. இனி விரிவான செய்திகள். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி பதிலளித்து பேசினார். அப்பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையில் கேட்டுக்கொண்டதை செய்து கொடுக்க அரசு தயாராக உள்ளதாகவும், மக்களுக்காக புதுவை அரசு புதிய சட்டமன்றம் கட்டிக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கும் என்றார். சுகாதாரத்துறையில் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் 12 புதிய ஆம்புலன்ஸ்கள் வாங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். காரைக்கால் மதர் தெரேசா கல்லூரி பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், NRHM பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு கொடுக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளதாக தெரிவித்தார். ஆஷா பணியாளர்களுக்கு 18,000 சம்பளம் உயர்த்தி வழங்கப்படும் என்றார். கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து கொடுக்கப்படும் என்றும், KVKவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பணியில் இருப்பவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்றும் கூறினார். பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். புதுச்சேரி நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்துவது நமது எண்ணம் என்று குறிப்பிட்ட அவர், புதுவை உழவர்கரை நகராட்சியையும் புதுவை நகராட்சியையும் இணைத்து மாநகராட்சியாக உருவாக்கப்படும் என்றார். இடுகாட்டு பணியாளர்களுக்கு மாதம் 3,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 10,000 12,000 என்று உயர்த்தி கொடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உல்லாசத்திற்கு அழைத்து தொழிலதிபரிடம் நகை பறித்த பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் மகாத்மா காந்தி வீதியை சேர்ந்தவர் பிரகாஷ் ராஜ் ரியல் எஸ்டேட் செய்து வருகிறார். இவர் கடந்த 11ஆம் தேதி அரியாங்குப்பம் டோல்கேட் அருகே உள்ள மதுக்கடையில் மது அருந்திவிட்டு வெளியில் வந்தபோது பெண் ஒருவர் அவரிடம் உல்லாசமாக இருக்கலாம் என ஆசை வார்த்தை கூறி அழைத்துள்ளார். அந்த பேச்சில் மயங்கிய பிரகாஷ் ராஜ் மது வாங்கி கொண்டு உருளையன்பேட்டையில் உள்ள தனியார் விடுதிக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்றுள்ளார். மது போதையில் உல்லாசம் அனுபவித்த பின்னர் பிரகாஷ் ராஜ் போதையில் மயங்கியுள்ளார். இதனை பயன்படுத்தி கொண்ட அந்த பெண் அவர் அணிந்திருந்த செயின், பிரேஸ்லெட், மோதிரம் என 5 பவுன் நகைகள், விலை உயர்ந்த செல்போன் ஆகியவற்றை திருடிக்கொண்டு விடுதியில் இருந்து தப்பிச் சென்றார். இது குறித்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் வழக்கு பதிவு செய்து அந்த பெண்ணை தேடி வந்தார். விசாரணையில் அந்த பெண் ஆண்டிமடம் தாலுகா சிலம்பூரை சேர்ந்த பாஞ்சாலி என்கிற கலையரசி என்பது தெரிய வந்தது. மேலும் அந்த பெண் இதேபோல பல ஆண்களிடம் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்துவிட்டு பணம், நகைகளை பறித்து சென்றதும் தெரிய வந்ததா. அந்த நகைகளை விற்று ஜெயங்கொண்டத்தில் புதியதாக அவர் வீடு கட்டி வந்துள்ளார். வீட்டு வேலையில் ஈடுபட்டிருந்த பாஞ்சாலியை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் பிரகாஷ் ராஜிடமிருந்து பறித்த நகை மற்றும் போனை வரும் வழியிலேயே விற்று அந்த பணத்தையும் வீடு கட்ட கல், மணல் வாங்கியதாக தெரிவித்துள்ளார். போலீசார் பாஞ்சாலியை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பின்னர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். 629 ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார். புதுவை சட்டசபையில் மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேசினார். அப்பொழுது அவர், லாஸ்பேட்டை காவல் நிலைய கட்டுமான பணி விரைவில் முடிக்கப்பட்டு செயல்பாட்டிற்கு வரும் என்றார். காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர், கான்ஸ்டபிள், டிரைவர், சமையல்காரர், பின்பற்றுபவர், வானொலி தொழில்நுட்ப வல்லுநர் உள்ளிட்ட 516 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றார். 4 ஆண்டு நிலுவையில் உள்ள காவலர் சீருடைப்படி இந்த மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்திய ரிசர்வ் பட்டாலியனில் உதவி ஆய்வாளர் 12, வயர்லெஸ் காவலர் 12 பணியிடங்களுக்கும் ஆட்கள் தேர்வு நடக்கும் என்றார். பயன்படுத்தப்படாத வாகனங்களுக்கு பதிலாக புதிய வாகனங்கள் கொள்முதல் செய்யப்படும் என்றார். அரசு பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய டிராக் சிஸ்டம் அடையாள அட்டை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 126 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவர் என்றும், 82 பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் விரிவுரையாளர்களாக பதவி உயர்த்தப்படுவர் என்றும் அவர் கூறினார். 152 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். 80 நுண்கலை, 50 நிகழ்கலை ஆசிரியர்கள் நேரடியாக நியமிக்கப்படுவர் என்றும், 45 பள்ளி நூலகர்கள், 36 உடற்கல்வி ஆசிரியர்கள், 110 ரொட்டிப்பால் ஊழியர்கள், 102 சிறப்பு ஆசிரியர் நியமிக்கப்படுவர் என்றும் அவர் தெரிவித்தார். லஞ்ச வழக்கில் கைதான தலைமை பொறியாளருக்கு 15 நாள் காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன்
இவர் தனது மகள் திருமணத்திற்கு அழைப்பிதழ் வைக்க காரைக்காலுக்கு சென்றார். அங்கு காரைக்கால் கடற்கரையில் உள்ள அரசு சீகல்ஸ் ஹோட்டலில் தங்கியிருந்தார். அவரை காரைக்கால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சந்தித்து பேசினர். அரசு ஒப்பந்ததாரர்கள் சிலர் தலைமை பொறியாளருக்கு பணிகளை ஒப்பந்தம் வழங்கியதற்காக லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. அப்போது சென்னையில் இருந்து வந்த சிபிஐ அதிகாரிகள், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள தலைமை பொறியாளர் வீடு, காரைக்கால் செயற்பொறியாளர்களின் வீடுகளில் சோதனை நடத்தி மொத்தமாக 75 லட்சம் ரூபாயை சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றினர். பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் பல முக்கிய ஆவணங்களையும் அவர்கள் கைப்பற்றினர். இதன் பிறகு தலைமை பொறியாளர் தீனதயாளன் உள்ளிட்ட 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்து காரைக்கால் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி கிளை சிறையில் அடைத்தனர். சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட புதுவை பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், காரைக்கால் நிர்வாக பொறியாளர் சிதம்பரநாதன் மற்றும் ஒப்பந்ததாரர் இளமுருகு ஆகியோர் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு மேலும் 15 நாட்கள் காவலை நீட்டித்து நீதிபதி மோகன் உத்தரவிட்டார். இதனிடையே அவர்களின் ஜாமீன் மனு மீதான விசாரணை நாளை நடைபெறுகிறது. மீண்டும் பணி வழங்க கோரி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சவப்படை ஊர்வலம் நடத்தினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புதுச்சேரி காரைக்கால் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் போராட்டக் குழு சார்பில் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை புதுவை அரசு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் தற்போது நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி கொள்கை முடிவு எடுத்து அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பணி நீக்க ஊழியர்கள் இன்று காலை அண்ணா சிலை அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் திடீரென்று 2 பேர் கழுத்தில் மாலை அணிந்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அண்ணா சாலை அருகே சாலையில் அமர்ந்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக தூக்கி வேனில் ஏற்றி கரிகுடோனுக்கு தூக்கி சென்றனர். மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் சட்ட உதவி மைய திறப்பு விழா நடைபெற்றது. புதுவை மதகடிப்பட்டில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் சட்டக்கல்லூரியில் இலவச சட்ட உதவி மைய திறப்பு விழா நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கி உரை நிகழ்த்தினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் வெங்கடாச்சலபதி வரவேற்புரையாற்றினார். இந்த விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன் மற்றும் துணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தின் சிறப்பு பற்றி எடுத்துரைத்தனர். சட்டக்கல்லூரி முதல்வர் வின்சென்ட் அற்புதம் நன்றி உரையாற்றினார். சிறப்பு விருந்தினராக சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு இலவச சட்ட உதவி மையத்தை திறந்து வைத்து இலவச சட்ட உதவி ஒரு சமுதாய பொறுப்பு என்ற தலைப்பில் சட்டக்கல்லூரி மாணவர்களுடன் சிறப்புரையாற்றினார். தனது உரையில் இலவச சட்ட உதவி நீதிமன்றங்கள் எவ்வாறு தொடங்கப்பட்டது என்பது குறித்தும், பிற்காலத்தில் சட்டக்கல்லூரிகளில் இலவச சட்ட உதவி மையங்கள் எவ்வாறு உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்பது குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். புதுவை தலைமை நீதிபதி ஆனந்த் மற்றும் புதுவை மாநில இலவச சட்ட உதவி மைய செயல் அதிகாரி அம்பிகா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது, அது பண்ணக்கூடாது. எதுக்கு உங்களுக்கு இந்த ட்ரெஸ், எதுக்கு ஜட்ஜுக்கு மட்டும் பேண்டு, கவுனு, கோட்? என்னோடு பயணித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர்களை வருகிற அன்போடு வரவேற்கிறேன். கணுவாப்பேட்டை அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 43ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ மயான கொள்ளை விழா கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாள்தோறும் பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. மயான கொள்ளை விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் பொதுமக்கள் தங்களது நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகள், சில்லறை நாணயங்கள் ஆகியவற்றை கொள்ளையிட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், கோவில் நிர்வாகத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு தொகுதியில் ஆழ்துளை கிணறை மக்கள் பயன்பாட்டிற்கு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் அர்ப்பணித்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மாஞ்சாலை கணபதி நகர் அருகில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்காக 7.93 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது. விழாவில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனாராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சனம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வயல்வெளி புனித பெரியநாயகி அன்னை ஆலய திறப்பு விழாவில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வயல்வெளி நகரில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலயம் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கடலூர் புதுச்சேரி உயர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கலந்து கொண்டு கூட்டு திருப்பலியை நிறைவேற்றினார். நிகழ்ச்சியில் உழவர்கரை மற்றும் ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பங்கு மக்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் தேவ நற்கருணை ஆசீர் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புனித பெரியநாயகி அன்னை சிற்றாலயத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். கலந்து கொண்ட கிறிஸ்தவர்களுக்கு பல்வேறு அமைப்புகள் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஆலயத்தின் நுழைவாயிலை ஆசீர்வதியும். பனிரெண்டாம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கஞ்சா குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கஞ்சா கும்பலை கைது செய்தனர். அந்த கும்பலில் இருந்த அரவிந்த் என்பவரது மொபைல் போனை சோதனை செய்ததில் ஆபாச வீடியோக்கள் இருப்பதைக் கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு பயிலும் 17 வயது சிறுமியுடன் தனிமையில் இருக்கும் வீடியோ ஒன்றும் இருந்துள்ளது. இது குறித்து போலீசார் அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அரவிந்த் புதுச்சேரியை சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரை காதலிப்பதாக கூறி பழகி வந்துள்ளார். பெற்றோர் இல்லாத சமயத்தில் சிறுமியை தனது வீட்டிற்கு அழைத்து அடிக்கடி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்துள்ளார். இதனை வீடியோவாக எடுத்து சிறுமியை மிரட்டி மீண்டும் அழைத்து பாலியல் துன்புறுத்தல் அளித்துள்ளார். இது குறித்து சிறுமியின் பெற்றோருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் முத்தியால்பேட்டை போலீசார் அரவிந்த் மீது போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 8195 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 65,560 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. உல்லாசத்திற்கு அழைத்து தொழிலதிபரிடம் நகை செல்போன் திருடிய பெண் கைது. பலரிடம் மோசடி செய்தது அம்பலம். 629 ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டமன்றத்தில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. லஞ்ச வழக்கில் கைதான தலைமை பொறியாளர் 15 நாள் காவல் நீட்டிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.